ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் மீன் பொள்ளிச்சது தாங்க செய்ய போகிறோங்க. இந்த பொள்ளிச்சதுன்னு சொல்கிறது வாழை இலையில் வந்து மீனை வச்சு ரோஸ்ட் பண்ணுறது தாங்க இதுக்கு பேர். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க, சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த 3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து தெருவில் ஒரு மீன்காரர் கொண்டு வந்தாருங்க, அதுதான் வாங்கினோங்க. இந்த சங்கரா மீனுங்க, அப்புறம் வந்து நெத்திலி கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்த சங்கரா வந்து குழம்பு வச்சுருக்கோங்க. அந்த குழம்பும் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோங்க, அது பாருங்கள், சூப்பராக வந்துருங்க குழம்பு. இந்த பாம்லெட் வந்து ஒரு 2 மீன் வந்து சும்மா தவா ஃப்ரை பண்ணியிருக்கோங்க, அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இன்னொன்று வந்து அதுதான் வந்து நம்ம இந்த பொள்ளிச்சது செய்கிறோங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. வாங்க, இது மாதிரி நல்லா மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த ஃபிஷ்ஷை வந்து தவா ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. நல்லா மொறுன்னு வர மாதிரி வறுத்துக்கிறோங்க. அதுக்கு ஒரு மசாலா தடவிக்கிறோம். அது மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தாங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுட்ருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸுங்க, அப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீனில் வந்து ஃபுல்லாக கோட்டாகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு மேரினேட் பண்ணி ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது கம்பல்சரி ஊறிச்சுன்னா அந்த மீனில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா ஏறிடுங்க. அதுக்காக தான் இது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ண போர்ஷனில் வந்து மசாலா உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக வந்து இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு தடவை வேண்டாங்க. இப்படி ஒரு தடவை திருப்பி பிடிச்சிங்கன்னா, அழுத்தி இது மாதிரி பிடிச்சிங்கன்னா அது வந்து விரிஞ்சிருங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மசாலாம் உள்ளே கோட்டாகிற மாதிரி நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இது நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு அப்புறமா நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட வேறு எந்த மசாலும் வேணாங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவாங்க, அரிசி மாவு போடுவாங்க, ரவை போட்டு வறுப்பாங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இதே வந்து உதிராமல் நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணலாங்க. ஒரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு கருவேப்பிலை கொத்து மட்டும் போட்டுட்டுங்க, நம்ம தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசால் தடவி வச்ச மீனை வந்து அதில் 2 பக்கமும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா இது வந்து இந்த நமக்கு தடவி இருக்க மசால் வந்து கழுடாமல் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வருங்க. மீன் திருப்புறப்போ மட்டும் ஒரு சப்போர்ட் கொடுத்து திருப்புங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கனால திரும்புகிறப்ப நமக்கு திருப்புறத்துக்கு வராதுங்க. அதனால் 2 பக்கமும் பிடிச்சி திருப்பி விடுங்க. அவ்வளோதான், நம்ம தவா ஃப்ரை பண்ணி இந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து வச்சிட்டோங்க. இப்போ இதுக்கு நம்ம பொள்ளிச்சதுக்கு வந்து ஒரு மசால் செய்ய போகிறோங்க. அதுக்கு அதே எண்ணெயில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுட்டோங்க. வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது கூட வந்து வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் நல்லாயிருக்குங்க. இல்லைனா இஞ்சியும் பூண்டையும் சும்மா தட்டி போட்டாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இது மாதிரி பொன்னிறமாகி பச்சை வாசமெல்லாம் போய் வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறோங்க. அந்த தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்து இதை ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வச்சுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தனியா பவுடர் போட்டுக்கிறோங்க. தனியா நிறைய சேர்த்துருவேன் நாங்கள். இப்போ வேணுன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக நீங்கள் வெந்தய பவுடருங்க, ஒரு சின்னதாக ஒரு வெந்தயத்தூள் போட்டுக்கலாங்க. வெந்தயத்தூள் போட்டு ரொம்ப போட்டோம்னா கசப்பு வந்துடும். அதனால் நான் வெந்தயத்தூளுக்கு பதிலாக 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுட்ரு போட்டுக்கிட்டேங்க. அப்போ அந்த சாம்பார் பவுடர்லேயே நம்ம எல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறோங்க. அதுதான் வந்து திக்கான தேங்காய் பாலுங்க. அது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு மெயினாக இந்த மசாலாவுக்கு தேவையான கோட்டிங்க்கு திக் ஏஜென்ட்டே இது தாங்க. பாருங்கள், அந்த நம்ம ஊற்றின தேங்காய் பால் எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். தேங்காய் ஊற்றுனதில் அதில் இருக்க தேங்காய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இப்போது அது நல்லா வந்து அந்த மசாலா திக்கான உடனே ஒரு வாழை இலையை வந்து சுட்டு, பெரிய வாழை இலையை எடுத்துக்கோங்க. நல்லா சுட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச மசாலா வந்து அடியில் ஒரு லேயர் போட்டுட்டு மேலே வந்து மீனை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு லேயர் வந்து இந்த மசாலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலே வந்து
ஒரு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டுங்க. இது வந்து இந்த வாழை இலை வந்து நம்ம பொட்டலம் கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா வந்து அழுத்தி கட்டிட்டு ஒன்றா நூல் போட்டு கட்டிக்கலாங்க. இல்லைன்னா அந்த வாழை இலையில் பிரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்டுலேருந்து வர நார்லேயே வந்து நல்லா வந்து ஒரு பொட்டலம் மாதிரி கட்டிடுங்க. ஒரு சாக் மாதிரி நல்லா டைட்டாக போட்டு கட்டிடுங்க. சூடாக இருக்குங்க, நல்லா பார்த்து செய்யுங்க. திக்காக வாழை இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கை சுடாதுங்க. இது மாதிரி முடிச்சு போட்டு நான் வாழை இலையில் எடுத்து அந்த நார்லேயே தான் வந்து டைட்டாக வந்து இதை பேக் பண்ணுறேங்க. நீல வாக்கில் ஒன்று, சைடில் ஒன்று நல்லா பேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதே தவாலேயே வந்து இந்த வாழை இலையோடு அப்படியே வச்சு மூடி வச்சுங்க. ஒரு 7 மினிட்ஸ் ஒரு பக்கமும், இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து இன்னொரு திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து இன்னொரு பக்கமும் குக் பண்ணிங்க எடுத்தோம்னா நம்மளோட பொளிச்சது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அப்படியே தேங்காய் எண்ணெய் வாசத்தில் அந்த மசாலோட இந்த மீன் வந்து அப்படி ஒரு அமிர்தமாக சூப்பராக இருக்குங்க. கம்பல்சரி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வருங்க. யூஸ்வலாக வந்து மீன் சாப்பிட்றத விட இது மாதிரி வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மேலே பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஆயில் இருக்க மாதிரி இருக்குங்க, அது அந்த இலை மேலே இருந்தது. உள்ளே வந்து நம்ம அளவாக தான் ஆயில் இருக்குங்க. பாருங்கள், சுடாக இருக்குங்க, ரொம்ப சூடாக இருக்குது. நான் பிரித்து காட்டுறேன் உள்ளே எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே மசாலாவோட அந்த மீன் வந்து எடுத்து சாப்பிட்றப்ப ஆஹா சூப்பராக இருக்குங்க. அது அவ்வளோ சொல்கிறத விட நீங்கள் ருசித்து பார்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டை வந்து உங்களால் இது பண்ண முடியும். காரம் வேணால் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் அந்த மிளகாத்தூளில் வந்து காரம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால நீங்கள் உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கணும். இன்னும் கூட கையில் எடுக்க முடியலைங்க, சூடாக இருக்குது பாருங்க. சூடு அவ்வளோ சூடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அபாரமாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.